ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடி ஜோன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 10 கிச்சன் அண்ட் கிளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில ஈஸி கிளீனிங் டிப்ஸ் கூட இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிகினர்ஸ்க்கு கூட இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம ஒன்றா பார்த்துட்டே வந்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் டெய்லி கிச்சனில் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெகுலேட்டர்லாம் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே ரெகுலேட்டரில் நம்ம ஆஃப் பண்ணுவோங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு கேஸ் கம்பெனிலேருந்து லீக்கேஜ் செக் பண்ணுறவங்க வந்திருந்தப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது கீழே ஃபஸ்ட்டு ரெகுலேட்டரில் ஆஃப் பண்ணுங்க. அப்புறம் மேலே கேஸ் ஸ்டவ்வில் ஃப்ளேம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கேஸ் ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணணும். இதை ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு சில சமயம் ரெகுலேட்டரில் ஏதாவது மைல்டு லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டு ரெகுலேட்டரில் ஆஃப் பண்ணும்போது நமக்கு தெரியாது. சப்போஸ் நமக்கு ரெகுலேட்டரில் ஏதாவது மைல்டு லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக போகாது, மைல்டாக எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நாம் அந்த ரெகுலேட்டரில் லீக்கேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ்னால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப வருஷமாக அவங்க சொன்ன மெத்தடில் தான் கேஸ் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நாம் இந்த மாதிரி மிளகா வத்தல் வாங்கும்போது நம்ம என்ன தான் பார்த்து வாங்கினாலும் அதில் சில இந்த மாதிரி மஞ்சளான மிளகா சிலது இருக்குங்க. நம்ம ஃபுட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இந்த மாதிரி மஞ்சள் அடித்த மிளகாயெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம சமையல் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து அதெல்லாம் எடுத்து போட்டுறணுங்க. ஸ்கூலுக்கு பசங்களை காலையில் அனுப்புகிறப்ப அவசரமாக சமையல் செய்யும்போது நம்ம சில சமையல் கவனிக்க முடியாது. அதனால் நம்ம இந்த வத்தல் பாக்கெட் வாங்கி வைக்கும்போதே நம்ம இதெல்லாம் பார்த்து தனியாக எடுத்து போட்டுட்டா நமக்கு சமையல் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நாம் மொத்தமாக மிளகாப்பொடி செஞ்சு வைக்கிறப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதெல்லாம் பார்த்து எடுத்து போட்டுட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருக்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம சமையலுக்கு கொஞ்சம் நிறையா பூண்டு உரிக்கிறோன்னா கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியான மெத்தடில் உரிக்கிறதுன்னு இப்போ பார்த்துட்டே வந்துடலாம். இந்த வெள்ளைப்பூண்டோட மேல் பகுதியை மட்டும் கத்தியால் கட் பண்ணிவிட்டு அந்த அகலமான பகுதியை நம்ம கத்தியால் ஒரு கட் பண்ணிட்டோம்னா அந்த பூண்டு தோல் மட்டும் ஈஸியாக சூப்பராக உறிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம பூண்டு உரிக்கும் போது எவ்வளோ பூண்டு உரித்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. பாருங்கள், எவ்வளோ பூண்டு உரித்தாலும் சூப்பராக ஈஸியாக உரிச்சிடலாங்க. இப்போது 4th டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பச்சை மிளகாய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி காம்பை மட்டும் எடுத்துட்டு பச்சை மிளகாய் மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் பச்சை மிளகாய் சூப்பராக இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு. இந்த மிஸ்டேக்கை நம்மளாம் நிறைய பேர் பண்ணியிருப்போங்க. நான் கூட பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கல்லாலான இடிகளில் நம்ம பூண்டு தட்டிட்டு அதை நம்ம என்ன தான் கழுவி வச்சாலும் அதில் இருக்க ஸ்மெல் போகாதுங்க. அதே இடிகளில் நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இஞ்சி தட்டி போடும்போது அதோட ஸ்மெல் நல்லாவே இருக்காது. நம்ம டீ குடிக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இதனால் நம்ம நிறைய பேர் டீயில் இஞ்சி தட்டி போடாமல் குடிச்சிருவோம். அதனால் நம்ம இந்த மாதிரி சில்வரில் பண்ண இடிகளில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கழுவி வச்சிடலாங்க. நீங்கள் எந்த பொருள் இடித்தாலும் அதோட ஸ்மெல் அதில் வராது. டீயில் இஞ்சி தட்டி போட்டு குடிக்கும்போது நமக்கு உடம்புல இருக்க பித்தத்தை எல்லாம் குறைச்சி நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துங்க. அதனால் டீயில் இஞ்சி தட்டி போட்டு குடிக்கிறத நம்ம ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டா நல்லதுங்க. இந்த கல் இடிகள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னா பூண்டு தட்டி போடுறது, மற்ற மசாலா ஜாமான் தட்டி போடுறது, அதுக்கெலாம் இந்த இடிகள் யூஸ் பண்ணிவிட்டு கூடவே இந்த மாதிரி சில்வர் இடிகள் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம அடுப்பில் எந்த அடுப்பை தாளிக்கிறதுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோமோ அந்த சைடுக்கு பக்கத்தில் கவுண்டர் டாப்பில் நம்ம இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தாளிக்கிற எண்ணெயெல்லாம் கவுண்டர் டாப் ஃபுல்லாக படாமல் அந்த பேப்பரில் தாங்க படும். அதனால் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த பேப்பர் அழுக்கானதுக்கப்புறம் 4-5 நாளைக்கு ஒரு இடம் மட்டும் அந்த பேப்பரை மட்டும் எடுத்துட்டு சும்மா ஒரு ஈர துணியோட ஒரு வைப் பண்ணிவிட்டு திருப்பி வேறு பேப்பர் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு க்ளீனிங் டைமும் மிச்சமாகும், நம்ம எனர்ஜியும் மிச்சமாகுங்க. இந்த மாதிரி பேப்பர் மேலே நம்ம டக்குன்னு எண்ணெய் பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பேப்பரில் சில்வர் வளையம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் கடாயில் அது மேலே இறக்கி வச்சிடலாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பேப்பரை திக்காக மடிச்சுட்டு அது மேலே நம்ம தோசைக்கல்லாம் வச்சுக்கிட்டோம்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக எண்ணெய் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இதனால் நம்ம அடிக்கடி கவுண்டர் டாப்பை சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கின்ற அவசியமே இல்லைங்க.
ஸோ நமக்கு க்ளீன் பண்ண டைம் ரொம்பவே மிச்சமாகுங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். இந்த 7th டிப் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்போவும் நம்ம இட்லி செய்கிறப்ப இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இட்லி ஊற்றின தட்டை உள்ளே வைக்கணுங்க. அப்போ தான் இட்லி கொஞ்ச நேரத்தில் 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு நல்லா வெந்துடும். நடுவில்லாம் மாவாக இல்லாமல் நல்லா ஈவனாக சூப்பராக வெந்துருங்க. இப்போ இட்லி எப்படி வெந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நடுவில் எதுவும் மாவு இல்லாமல் நமக்கு இட்லி பூ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இட்லி ஆறுனாலும் சாஃப்டாகவே இருக்குங்க. அடுத்து டிப் நம்பர் 8. நாம் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது அந்த பருப்பு தண்ணியெல்லாம் வெளியே சிந்தி அடுப்பு கவுண்டர் டாப் மேலேயெல்லாம் அசிங்கமாயிருங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பருப்பு வேக வைக்கும்போது ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு அளவாக தண்ணி ஊற்றிட்டு அந்த பருப்பு வேக ஆரம்பித்ததும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றுறப்போ அந்த பருப்பு தண்ணி மேலே பொங்கி வந்து வேகாமல் அப்படியே உள்ளே அடங்கிருங்க. அதனால் நம்ம குக்கர் லிட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிந்தாமல் உள்ளேயே அப்படியே சூப்பராக வெந்துருங்க. ஸோ நம்ம குக்கர் மூடி அடுப்பு கவுண்டர் டாப் இங்கே எங்கேயுமே பருப்பு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அடிக்காமல் நல்லா நீட்டாகவே இருக்குங்க. நமக்கு பருப்பும் சீக்கிரமாக வெந்துருங்க இந்த மெத்தடில் செய்கிறனால. இப்போ பாருங்கள் நம்ம லிட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ விசில் வரும்போது பாருங்கள் நமக்கு தண்ணியே வெளியே தெரிக்காது. இப்போ குக்கர் விசில் வரும்போது பாருங்கள் பருப்பு தண்ணி எதுவுமே வெளியே தெரிக்காதுங்க. ஃப்ளேமை ரொம்ப ஹை ஃப்ளேமாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு 7-8 விசிலே பருப்பு நல்லா வெந்துருங்க. இப்போ பருப்பு எப்படி வெந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா பருப்பு தண்ணியெல்லாம் வெளியே தெரிச்சு அப்படியே ஒட்டி போய் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் நமக்கு மூடி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அடுத்து ஏதாவது காய் வேக வைக்கணும்னா கூட அந்த மூடியெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ பாருங்கள் பருப்பு எப்படி நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு. நல்லா குலைவாக வெந்துருச்சு நம்மளுக்கு பருப்பு. இப்போ மூடியில் கூட கொஞ்சம் கூட தெரிக்கல உள்ளே கூட. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு க்ளீன் பண்ணுற வேலை ரொம்பவே மிச்சமாகுங்க. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து 9th டிப் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி சோஃபா மெயின்டைன் பண்ணுறது நமக்கு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குங்க. நம்ம அடிக்கடி அதுக்கு வேக்யூம் கிளீனர் போடும் நமக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கிளீனிங் ப்ரஷ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. இதில் ஃபைன் ப்ரஷஸ் இருக்கனால நமக்கு ஃபைன் டஸ்ட்டெல்லாம் நமக்கு நல்லாவே க்ளீன் ஆயிருங்க. இந்த மாதிரி நம்ம இடுக்கெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம். குழந்தைங்க சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் தூள் பிஸ்கட்டோட ஃபைன் தூள்லாம் இருந்துச்சுன்னா சோஃபாவில் குட்டி குட்டி சிகப்பு எறும்பாக வந்து நம்ம உட்காரப்ப ரொம்பவே டார்ச்சர் பண்ணுங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ப்ரஷ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. நான் இந்த ப்ரஷ்ஷை ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லாவே உழைக்குது. இந்த ஃபைன் ப்ரஷஸ் எல்லாம் ஃபைன் டஸ்ட் எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிடுதுங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நல்லா இந்த மாதிரி சில்வர் ஹேண்டில் இருக்க மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் வாங்கினா அது சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் இந்த சோஃபாவில் எவ்வளோ ஃபைன் டஸ்ட் இருக்குதுன்னு. இதையெல்லாம் நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சு ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கும் போது நமக்கு க்ளீனிங் வேலை ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருங்க. பாருங்கள் நமக்கு அந்த ஃபைன் டஸ்டெல்லாம் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து லாஸ்ட் 10th டிப் என்னன்னு பார்த்தரலாம். நாம் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேக் எல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே எடுத்து வைக்காமல் அதுக்காக நாம் ஒரு 5 மினிட்ஸ் செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணோம்னா பேக் எல்லாம் நல்லா புதுசு மாதிரி நீட்டாகவே இருக்குங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா அந்த பேக்கில் இருக்க டஸ்ட்லாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் டெட்டால் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை மூடி டெட்டாலோ இல்லாட்டி நீங்கள் எந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அரை மூடி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து அழுக்கு எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நல்லா அந்த டெட்டால் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சிட்டு நம்ம இந்த பேக்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டே வந்துடணுங்க. இந்த மாதிரி நம்ம துடைக்கும் போது அந்த பேக்கில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் ஆயிருங்க. அப்புறம் நம்ம கபோர்டில் அப்படியே எடுத்து வச்சோம்னா அடுத்து நம்ம எடுக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ப்ளஸ் நம்ம மழை காலத்தில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம்னா அப்படியே எடுத்து வச்சோம்னா லைட்டாக ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் நம்ம பேக் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு அடுத்த தடவை துணி எடுத்து வைக்கும்போது நம்ம எதுவும் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம க்ளீன் பண்ணாமல் எடுத்து வச்சோம்னா அந்த பூச்சி மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் வரும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹேண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கும்போது அதில் இருக்க அழுக்கு ஜெர்ம்ஸ் எல்லாம் போயிருங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறனால நம்ம பேக்கில் ரொம்ப நாளைக்கு புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கெடாமல் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுங்க. நம்ம இந்த டெட்டால் தண்ணியில் அந்த துணியை டிப் பண்ணி துடைக்கும் போது அந்த பேக்கில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா க்ளீனாக போயிருங்க.
இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா அழுக்காக வந்துருச்சு. அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் டஸ்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ இந்த பேக் எல்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக் எல்லாம் நம்ம அப்படியே வெயிலில் வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம பேக்கில் இருக்க ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெயிலில் காய வச்சிட வேண்டியதாங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே கப்போர்டில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும்போது எந்த க்ளீனிங் ஒர்க்கும் இருக்காது. பேக் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே டக்கு டக்குன்னு துணி எடுத்து வச்சிடலாங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த 10 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஹெல்தி ரெசிபீஸும் ரிவ்யூஸ் வீடியோவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சோஃபா கிளீனிங் ப்ரஷோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.